யாருக்கு உருட்ட மிரட்டல? எங்க உருட்ட மிரட்டல? நாங்க ஆட்சியிலே இருக்கிற உருட்ட மிரட்டல. ஆட்சிக்கு வந்தா உருட்ட மிரட்டல அப்ப பதில் சொன்னா சரியா இருக்கு. நாங்க ஆட்சியிலே இருக்கிறோம், எதிர்கட்சி தாங்க இருக்கிறோம். எதிர்கட்சியிலே உருட்டல் மிரட்டல் இருக்கு. இப்படி இருந்த ஆளுங்கட்சியானா என்ன ஆகுறது? அதை நீ கண்டுபிடிங்க சார், கண்டுபிடிங்க சார், யாருன்னு கண்டுபிடிங்க. அதுதான் நாங்க போட்டுருக்கிறோம். உங்க ஆட்சியில இருந்ததை விட இப்ப வந்து சட்டம் ஒழுங்கு சீராதான் இருக்குன்னு சொல்லி திமுக சொல்றாங்க. உங்க ஆட்சியில அதிகமான கொலைகள் நடந்தது. இது மனசாட்சி உள்ளபடி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தானே பத்திரிகையாளர். தாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி கிடையாது, நாங்க எதிர்கட்சி. ஊடகத்தில் வருகின்ற செய்தி, பத்திரிகையில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் நாங்க கருத்தை தெரிவிக்கிறோம். அப்படின்னா உங்க பத்திரிகையில வர செய்தியும் ஊடகத்தில் வர செய்தியும் தவறா? நீங்க தானே பத்திரிகையில போடுறீங்க, இந்தந்த இடத்துல இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த இடத்துல ரவுடிகள் வீதியில கத்தியோடு உலாவி வர்றாங்க, இந்த இடத்துல கொலை நடக்குது, இந்த இடத்துல பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வருது. அதன் அடிப்படையில் தான் நான் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்கிறேன்.